இன்னைக்கு நாம ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு தலைப்பை பத்தி பார்க்க போறோம். பொய்யுரையாத தேவன். இந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? மாறவே மாறாத அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம எப்படி முழுசா பற்றிக்கிறது? வாங்க, இதை நம்ம ஒன்னா சேர்ந்து தியானிக்கலாம். நம்ம இந்த முழு தியானத்துக்கும் அஸ்திவாரமே தீத்து புத்தகத்துல இருக்கிற இந்த வசனம்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல, இது தேவனுடைய சுபாவத்தையும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தையும் ஒன்னா இணைக்குது. அவர் பொய்யுரையாத தேவன் அப்படிங்கிறதுனால அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தமும் அசைக்க முடியாத ஒரு உண்மையா மாறுது. இதுதான் நம்ம நம்பிக்கையோட ஆரம்ப புள்ளி. இந்த கேள்வியை பார்த்ததும் நம்ம மனசுல எவ்வளவு நினைவுகள் வருது இல்லையா? நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஏன் நாமளே கூட சில சமயம் கொடுத்த வாக்க காப்பாத்த தவறி இருக்கலாம். அந்த ஏமாற்றத்தோட வலி என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ அந்த வலியை மனசுல வச்சுக்கிட்டே இதுக்கு நேர்மாறான ஒரு உண்மையை பார்ப்போமா? அதாவது, ஒருபோதும் பொய் சொல்லவே முடியாத ஒருத்தர் கொடுக்கிற வாக்குறுதி அது எவ்வளவு உறுதியா இருக்கும்? விஷயமா நாம தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புறதுக்கு முன்னாடி அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கறவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய மாறாத சுபாவம் தான் அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடித்தளம். அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு ஆச்சரியமான இறையியல் உண்மை இருக்குது. தேவன் பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிறது அவருடைய பலவீனம் இல்ல, அதுதான் அவருடைய எல்லையில்லாத பலத்தோட வெளிப்பாடு. யோசிச்சு பாருங்க, அவரோட பரிசுத்தம் அவ்வளவு பரிபூரணமானது, அதனால அதுக்குள்ள ஒரு சின்ன பொய் கூட நுழையவே முடியாது. இது அவரோட வல்லமையோட குறைபாடு இல்ல, அவருடைய பரிசுத்த சுபாவத்தோட பரிபூரணம். இந்த உதாரணம் இத ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. வெளிச்சம் நிறைஞ்ச ஒரு அறைக்குள்ள இருட்டு நுழைய முடியுமா? நிச்சயமா முடியாதுல்ல. அதே மாதிரிதான் சத்தியத்தோட முழுமையான வடிவமா இருக்கிற தேவனிடத்துல பொய்க்கு கொஞ்சமும் இடமே இல்ல. அவர் உண்மையை பேசுறவர் மட்டும் இல்ல, அவரே உண்மை. சரி, தேவன் சத்தியத்தின் வடிவம்னா இதுக்கு நேர் எதிரான ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல சத்தியத்துக்கும் பொய்க்கும் இருக்கிற அந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கொஞ்சம் கவனிங்க. தேவன் உண்மையை பேசுறார் அப்படிங்கறத விட ஆழமான உண்மை என்னன்னா, அவரே சத்தியம். அப்படின்னா எது சரி எது தப்புன்னு அளக்கிறதுக்கான அளவுகோலே அவர்தான். அவர்கிட்ட இருந்துதான் சத்தியம் புறப்பட்டு வருது. இப்போ அடுத்த பக்கத்தை பாருங்க. பிசாசோட சுபாவம் என்ன? வேதம் அவனை பொய்யன்னும் பொய்க்கு பிதான்னு சொல்லுது. அப்படின்னா அவனுடைய பிறப்பிடமே பொய் தான். சத்தியத்தின் உருவாக இருக்கிற தேவனுக்கும் பொய்யின் பிறப்பிடமான பிசாசுக்கும் உள்ள இந்த வேறுபாடுதான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஆவிக்குரிய யுத்தம். இந்த வசனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாத்தீங்களா? தேவன் மனுஷங்களை போல இன்னைக்கு ஒன்னு சொல்லிட்டு நாளைக்கு மனசு மாறுறவர் இல்ல. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை செஞ்சு முடிப்பார். அவருடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் நடுவுல ஒருபோதும் இடைவெளியே இருக்காது. இப்படிப்பட்ட ஒருவருடைய வாக்குறுதியை நாம எப்படி சந்தேகப்பட முடியும்? ஓகே, தேவன் பொய் சொல்லாதவர், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையானது, எல்லாம் சரிதான். ஆனா நடைமுறையில ஒரு பெரிய பிரச்சனை வருது. சில நேரங்கள்ல அந்த வாக்குத்தத்தங்கள் உடனே நிறைவேறதில்ல. அந்த நீண்ட காத்திருப்பு காலத்துல நாம என்ன செய்யறது? உண்மையா சொல்லுங்க, காத்திருக்கிறது விசுவாசத்தோட மிகப்பெரிய சோதனைகள்ல ஒண்ணு இல்லையா? தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கலையோ, இல்ல அவர் கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டாரோ, இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றது ரொம்ப இயல்புதான். நீங்க மட்டும் இப்படி யோசிக்கல, விசுவாச பாதையில போற நிறைய பேர் சந்திக்கிற ஒரு அனுபவம் இது. இந்த காத்திருப்புக்கு வேதத்துல ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா ஆபிரகாம் தான். தேவன் அவருக்கு ஒரு மகனை கொடுப்பதா வாக்கு கொடுத்தார். ஆனா அந்த வாக்குறுதிக்கும் அது நிறைவேறினதுக்கும் நடுவுல ஒரு நீண்ட சவால் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை பயணம் இருந்துச்சு. 25 வருஷம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 25 நாள் இல்ல, 25 மாசம் கூட இல்ல, ஒரு 1/4 நூற்றாண்டு. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக 25 வருஷம் காத்திருக்கணும்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா ஆபிரகாம வழி நடத்தினது என்ன தெரியுமா? பொய்யே சொல்ல முடியாத தேவன் மேல அவர் வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அது ஒண்ணுதான். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். காத்திருப்புங்கிறது தேவன் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்ல, அது அவருடைய சரியான நேரத்து மேல நாம வைக்கிற நம்பிக்கையோட அடையாளம். ஒவ்வொரு நாளும் நாம அவருடைய நேரத்தை நம்புறோம்னு விசுவாச அறிக்கை செய்யறதுதான் உண்மையான காத்திருப்பு. தேவனுடைய இந்த அற்புதமான சுபாவத்தை பத்தி படிச்சோம், தியானிச்சோம். இப்போ அடுத்த கேள்வி, இந்த சத்தியம் நாளைக்கு காலையில நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தணும்? இது வெறும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்ல, இது நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. நம்மள சுத்தி பார்த்தா சின்ன சின்ன பொய்கள், பெரிய ஏமாத்து வேலைகள், வெளிவேஷம்னு நிறைஞ்ச ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பொய்யுரியாத தேவனை பின்பற்ற நாம சத்தியத்தோட பிரதிநிதிகளா, உண்மையோட பிள்ளைகளா வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். இது எவ்வளோ பெரிய, அதே சமயம் சவாலான ஒரு அழைப்பு பாருங்க. இந்த அழைப்பு ஆலயத்துக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம செய்யற வியாபாரத்துல நேர்மையான ஒப்பந்தங்கள் வழியா அது வெளிப்படணும்.
நம்ம வேலை செய்யற இடத்துல உண்மையான உழைப்பு மூலமா காட்டப்படணும். குடும்பத்துல வெளிப்படையான பேச்சுக்கள்லையும் சமூகத்துல அநீதிக்கு எதிரா நிக்கும் போதும் அது வெளிப்படணும். இது சுலபம்னு நான் சொல்லல. சில நேரத்துல உண்மையா இருக்கிறதுனால ஒரு வியாபாரத்தை இழக்கலாம், ஒரு நட்பை முறிச்சுக்க வேண்டியிருக்கலாம், அது வலிக்க தான் செய்யும். ஆனா இந்த தற்காலிகமான இழப்புகளை தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனோட ஒப்பிட்டு பாருங்க. அந்த நித்திய பார்வையில தான் உண்மையா இருக்கிறதுக்கான தைரியம் நமக்கு கிடைக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியை நம்மள நாமே கேட்டுக்கலாம். நம்மள பார்க்குற மத்தவங்க நம்ம வார்த்தைகள்ல, நம்ம செயல்கள்ல அந்த பொய்யுரையாத தேவனுடைய சாயலை பார்க்கறாங்களா? நம்ம வாழ்க்கை அவருடைய நம்பகத்தன்மைக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருக்குதா? இந்த சிந்தனையோட நம்மளுடைய இந்த நாளை தொடர்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.